வணக்கம்ங்க. இந்த வெயிலுக்கு கம்பு மிகச்சிறந்த உணவு நமக்கு. இந்த கம்பு சின்ன வெங்காயத்தையும் வச்சு, இதை மதிய உணவு, காலை உணவு எப்படி முறையாக நாம் இந்த வெயில் காலத்தில் எடுத்துக்கலான்றது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 கப்பு போல் கம்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கப்பு கம்பு எடுத்து செய்ததுனால நீங்கள் 1 கப்பு கம்பு எடுத்து செய்துக்கலாம். நான் முழு கம்பு தாங்க எடுத்துருக்கிறேன். குருணையோ ரவையோ எதுவுமே கிடையாது. இப்போ இந்த முழு கம்பு 2 கப்பு எடுத்து 2 தடவை அலசிடுறேன். தண்ணி மாற்றி 2 தடவை அலசினாலே போதும். சிறுதானியங்கள் எப்போவுமே ஊற வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது. முழுசாகவே நம்ம சமைக்க போகிறோன்னா ஒரு 3-4 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை நாம் முழுசாக சமைக்க போகிறது இல்லை. அதனால் இதை ஒரு 40 நிமிஷம் போல் ஊற வைக்கிறேன் நான். இப்போ அதற்கு நடுவில் இதற்கு ஒரு சைட் டிஷ் செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் எடுத்து புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடுறேன். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. எல்லாமே நாம் இப்போ மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். நான் மண் சட்டியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் மட்டுமே சேர்த்து செய்யுங்க இந்த குழம்பை. 1/4 கப்பு தனியா, அதாவது மல்லி விதை, ஒரு 7-8 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதை மட்டுமே சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வறுபடட்டும். இந்த பாதி வறுபட்டதும் இது கூட நான் ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு விரலி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் பொடி தான் இருக்குன்னா கடைசியாக சேர்த்துக்கோங்க. அதாவது இதெல்லாம் வறுத்து முடித்ததுக்கப்புறமா அந்த சூட்டில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் வறுத்துருங்க. எள்ளு பொரியிற அளவுக்கு வறுத்துருங்க. கொஞ்சம் கூட தீயக்கூடாது, அதிகமாக வறுப்பற்றவும் கூடாது. இந்த மசாலாலாம் நல்லா ஆற வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு 5-6 பல்லு போல் பச்சை பூண்டு, இதையும் சேர்த்துருங்க. இந்த மிளகாய் காம்பெல்லாம் எடுத்து கிள்ளி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மிளகாய் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இதை முதல்லையே தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. ஒரு கொரகொரப்பான பொடியாக அரைச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிடுங்க. எவ்வளோ மையம் உங்களால் அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மையாக அரைச்சிடுங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குதுனாலும் பரவாயில்லை. இப்போ புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கணும். மேலாக கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துடுறேன் அப்படி எடுக்காதீங்க, சுவை நல்லா இருக்காது. நீங்கள் குழம்புக்கு அளவாக புளி எடுத்து அந்த புளியை முழுசாக ஒரு 2-3 தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதையும் அந்த புளி தண்ணியில் சேர்த்துடலாம். லிக்விட் கன்சிஸ்டன்சி பார்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க. இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சாச்சு. உப்பு, இதற்கு தேவையான உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலாவிலே கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ நான் மண் சட்டியை சூடு பண்ணிவிட்டு ஒரு 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கடலெண்ணெயில் செய்யுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, இது 2 தாளிச்சதும் ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சி வச்சுருக்கிறேன். அந்த பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு சேர்த்துட்டு பூண்டு நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது. ஒரு 10 செகண்ட் டாஸ் பண்ணிங்கன்னா போதும். பூண்டை ஒரு 10 செகண்ட் போல் வதக்கிட்டு வெங்காயம், இது சின்ன வெங்காயத்தில் தான் இந்த குழம்பு செய்யணும். அப்போ தான் அது சின்ன வெங்காய குழம்புனே நம்ம சொல்ல முடியும். அதனால் நான் 1 கப்பு போல் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். முழுசாகவே உரித்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துட்டேன். வெங்காயத்தை சேர்த்து ஒரு நல்ல பாதி வதங்குற வரைக்கும் விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடுங்க. தக்காளி இதுக்கு அதிகமாக தேவைப்படாது. நான் ஒரே ஒரு தக்காளி மட்டுமே நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த ஒரு தக்காளியும் இதில் நம்ம சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அவ்வளோதாங்க. நம்ம மஞ்சள், பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நாம் இந்த மாதிரி கலந்து வச்சுருக்குறோம் புளி தண்ணி கூட. அதை அப்படியே சேர்த்து ஊற்றிடலாம். உங்கள்கிட்ட கட்டி மஞ்சள் அதே மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லைன்னு சொன்னால் இந்த வதக்கிற ஸ்டேஜில் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க அப்படியே. அவ்வளோதான். மணக்க சின்ன வெங்காயம் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு கட்டி ஆயிடுச்சு. இன்னும் ஆற இன்னுமே தேன் மாதிரி வந்துடும் அந்த குழம்பு. நீங்கள் ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். சுடு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும். நாம் இப்போ செய்கிற கம்பஞ்சோறு கூடயும் இது அவ்வளோ ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், இந்த 40 நிமிஷத்துக்குள்ளே கம்பு நல்லா ஊறிடுச்சு. குறைந்தது 1/2 மணி நேரமாவது ஊற வைங்க. ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா தண்ணியை இருத்துருங்க. தண்ணி இருக்கிறது ரொம்ப முக்கியம். வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நம்ம சமைக்க பயன்படுத்த போகிறோம். இப்போ நல்லா தண்ணி இருத்த பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில், வெறும் பல்ஸ் மோடு, நான் இங்கே அந்த சுவிட்சை ரிவர்ஸில் திருப்புவீங்க இல்லையா, அந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு குருண ரவை மாதிரி, ரொம்ப பெருவெட்டு ரவையாக அரைச்சிடாதீங்க. நல்ல சிறுவெட்டாக ரவை மாதிரி அரைச்சிடுங்க. இந்த மாதிரி பொலன்னு இருக்கணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா கட்டி ஆகும். அப்போ கிண்டும் போது கட்டி தட்டும். அதனால தான் இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த கப்பில் தான் நாம் கம்பு அளந்தோம். 1 கப்பு கம்புக்கு 3½ கப்பு தண்ணி வேணும். அதனால் நான் 7 கப்பு தண்ணி
ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். 3 1/2 கப்பு இருந்துச்சு. அது கூட பச்சை தண்ணி மிச்சத்தை எடுத்துக்கிறேன். ப்ரெஷர் குக் பண்ணணுன்னா இந்த அளவு சரியாக இருக்கும். 1 கப்பு கம்புக்கு 3லேருந்து 3 1/2 கப்பு தண்ணி போதும். ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு 3 விசில் விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி மண் சட்டியிலையோ இல்லை தனியாக வேறு அடிகனமான பாத்திரத்துலையோ செய்கிறீங்கன்னா 1 கப்பு தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 8 கப்பு தண்ணி போல் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதி வரும்போது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கம்பு குருணையை அதில் சேர்த்துருங்க. கட்டி தட்டாதுங்க. இது நம்ம கரெக்டாக இருக்குதுன்றதுனால நீங்கள் தாராளமாக கொட்டி அது மாதிரியே கிண்டிடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட கட்டி தட்டாது. இது மாதிரி நல்லா கிண்டி விட்டு இதை அப்படியே மூடி போட்டு விடுங்க. ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே கம்பஞ்சோறு நல்லா வெந்துடும். நடுவில் திறந்து நம்ம கண்டிப்பாக கிண்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி இஞ்சணும். அதனால் இன்னும் ஒரு 2 3 நிமிஷம் விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, நமக்கு கம்பஞ்சோறு ரெடி. இப்போ பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நினைப்பீங்க பொங்கல் பதத்துக்கு. அப்படியே நீங்கள் ஆற விட்டுட்டிங்கன்னா நான் கடைசியில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி மண் சட்டியில் சமைச்ச உடனே தப்புன்னு எடுத்து தரை மேலே வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு ரிங்கு வச்சுக்கோங்க எப்போவுமே. அது மேலே இறக்கி வைங்க. அவ்வளோதான். இதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க. துணி வேடி கட்டினாலும் வேடி கட்டி வச்சிடலாம், காட்டன் துணியை. இப்போ இந்த வெங்காய குழம்புக்கும் இந்த கம்பஞ்சோத்துக்கும் மதியான சாப்பாட்டுக்கு அரிசி வேண்டான்னு நினைக்கிறவங்க இது போல் தாராளமாக சாப்பிடலாம். அரிசி இல்லா மதியான சாப்பாடு எப்படி சமைக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி கோதுமை ரவை வச்சு பிரிஞ்சி சாதம் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள். இதே போல் இந்த கம்பஞ்சோறு கூட நீங்கள் கறி குழம்பு, மீன் குழம்பு, எந்த நான்வெஜ் குழம்பு, சாம்பார், அதே மாதிரி கீரை குழம்பு எதனாலும் வச்சு சாப்பிடலாங்க. அரிசிக்கு இணையாகவே இருக்கும். நம்ம அரிசி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்தது, அது வேண்டான்னு தவிர்க்கிறவங்க தாராளமாக கம்பு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த மிச்ச உருண்டைகளை நல்லா ஆறின பிறகு உருட்டி நல்ல தண்ணியில் போட்டு இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சுருங்க. மண் சட்டி இல்லைன்னா சாதாரண பாத்திரத்தில் வச்சு மேலே வெள்ளை துணி வேடு கட்டலாம், இல்லைன்னா மூடி போட்டு வச்சுருங்க. மறுநாள் பாருங்கள், நுரைச்சிக்கிட்டெல்லாம் வரலை, நல்லா இருக்குது. இதில் புளிச்ச வாடை அப்படியெல்லாம் எதுவுமே வராதுங்க. கட்டியும் அவ்வளோ நல்லா அழுத்தமாக தான் இருக்கும். பாருங்கள், நொதப்பெல்லாம் எதுவுமே இல்லை, கட்டியெல்லாம் நல்லா இருக்குது. இதுதான் கம்பங்கூழ் கரைக்கிற முறை. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா மறுநாள் நீங்கள் கம்பங்கூழ் கரைச்சிக்கலாம். இந்த வெயிலுக்கு நம்ம உடம்போடைய சூட்டை தணிக்கக்கூடிய இடத்துல இந்த கம்பு முதலிடம் பெறும். அதனால் தாராளமாக இந்த வெயில் காலத்தில் இந்த சிறுதானியங்களில் இந்த கேழ்வரகு கூட கம்பு அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டு பழகுங்க. இப்போ கட்டி தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்ச பிறகு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும் கம்பங்கூழ். வேறு எதுவுமே தேவைப்படாது நமக்கு. சிறிய பிள்ளைகளில் இருந்துட்டு பெரியவங்க வரைக்கும் டயாபெட்டிஸ், பிபி என்ன இருக்கிறவங்களும் தாராளமாக சாப்பிடலாம். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க. நன்றி.